160 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் முதலாக வெளிவந்த பத்திரிகையை பற்றியும், தமிழில் முதலாக பெண்களுக்காக வெளிவந்த பத்திரிகையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு மலை மேலே இருக்கிறதுனால தான் உச்சி பிள்ளையார்னு பேர் வந்ததா, இல்லை அந்த பேருக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தோட முதல் பள்ளிவாசல் திருச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? துறையூரில் பிறந்து தன்னுடைய கோட்டு ஓவியங்கள் மூலமாக உலகம் முழுவதும் ஃபேமஸான ஒருத்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கல்லணை கரிகாலன் கட்டியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மேலே இருக்க அந்த பாலம் யார் கட்டினது அப்படிங்கிற தகவல் தெரியுமா? திருச்சியில் இருந்த மக்கள் கலெக்டர் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றியும், முசிறியில் பிறந்து முதலாக ஒரு பெண் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்களை பற்றியும் தகவல் உங்களுக்கு தெரியுமா? இது மட்டும் இல்லாமல் திருச்சியோட வரலாற்றில் குளித்தலை, பெட்டவாய்த்தலை, நங்கவரம், முசிறி, லாலாப்பேட்டை இந்த ஊர்கள் எல்லாம் எந்த அளவில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் நாம் முழுசாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. இதுபோல் நிறைய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரிபிள் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் தொடர்ந்து நம்ம சேனலில் புத்தகங்கள் பற்றியும் சிறுகதைகள் பற்றியும் நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு புத்தகம் திருச்சி ஊரும் வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை இந்த காணொலியில் நாம் குறிப்பாக சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கோம். இந்த புத்தகம் அப்படி என்னெல்லாம் உள்ளே கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திருச்சியில் நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மலைக்கோட்டை, சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, பஜாரு, சமயபுரம், ஸ்ரீரங்கம் இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் எல்லாமே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுபோக திருச்சியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் எல்லாத்துடைய வரலாறு, மலைக்கோட்டையோட வரலாறு, சமயபுரத்தோட வரலாறு மற்றும் திருச்சியில் வாழ்ந்து உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் வரலாற்றில் இடம் பிடிச்ச சில பெரிய மனிதர்களுடைய வரலாறு, திருச்சியில் பிறந்து பிரபலமான சில நடிகர்கள், உலக அளவில் பிரபலமான ஆட்கள், இவங்களை எல்லாத்த பற்றியுமான தகவல்கள் இந்த திருச்சி ஊரும் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த புத்தகத்தோட எழுத்தாளர் கவிஞர் நந்தலாலா அவர்கள். நான் இவருடைய காணொளி நிறைய யூடியூப்பில் வலைத்தளத்தில் நான் பார்த்துருக்கிறேன். முதல்ல இவருடைய புத்தகம் இந்த முறை தான் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப எளிமையாக திருச்சியோடைய வரலாறை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட முக்கியமான சிறப்பு, கவிஞர் நந்தலாலா அவர்கள் எளிமையான நடை, ரொம்ப யார் படித்தாலுமே அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு பள்ளி மாணவன் இந்த புத்தகத்தை எடுத்து படித்தாலும் கூட அதை பற்றின, திருச்சியை பற்றின முழுமையான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய தரவுகள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லாமல் அந்த விஷயம் தொடர்பான நிறைய வரலாற்றிலிருந்து, புத்தகங்கள்லேருந்து நிறைய தரவுகள் திரட்டி திருச்சி மாவட்டத்தோட முக்கியமான வரலாறு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. திருச்சி மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை பாதுகாத்து படிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய, ஏன் இந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற சில முக்கியமான சில தகவல்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு, நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த காணொலிக்குள்ளே போவோம். வாங்க. திருச்சியோட வரலாறை சொல்லும் இந்த நூல் 34 தலைப்புகளோட கட்டுரைகளாக வெளிவந்திருக்கு. அதில் முக்கியமாக திருச்சியோட சிறப்பாக முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த திருச்சி மாவட்டத்தில் தான் இதுவரைக்கும் ஜாதி சண்டைகளோ எந்த விதமான மத சண்டைகளோ ஏற்பட்டது இல்லை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு குறிப்போடு துவங்குது. சிராப்பள்ளி அப்படிங்கிற ஊர் திருச்சிராப்பள்ளியான பெயர் காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி திருச்சியில் வெளிவந்த முதல் பத்திரிகை அமிழ்தவசனி 160 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு. தமிழில் வெளிவந்த பெண்களுக்கான முதல் பத்திரிகையும் இதுதான். நம்ம திருச்சி மலைக்கோட்டை 3400 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அதாவது இமயமலையை விட பழமையான மலை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறோம். இதில் மலையில் மேலே இருக்கிறதுனால மட்டும் பிள்ளையாரை உச்சி பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறதில்ல. தமிழ்நாட்டில் அதிக உயரத்தில் அமைந்துள்ள ஊர் திருச்சி தான். அதனால தான் அவர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உச்சி பிள்ளையார்னு கூப்பிடுறோம் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் தெரிய வருது. நபிகள் நாயகத்தோட காலத்திலேயே இஸ்லாம் மதம் தமிழகத்திற்கு வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. ஆனாலும் இது படையெடுப்புனால வந்தது அல்ல அப்படிங்கிற விஷயமும் நமக்கு புரியுது. தமிழகத்தோட முதல் பள்ளிவாசல், அதாவது 7ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் கல்லுப்பள்ளி அப்படிங்கிறது திருச்சியில் தான் அமைஞ்சிருக்கு.
துறையூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து ஓவியர் ஆதிமூலம் அப்படிங்கிறவர் அவரோட கோட்டு ஓவியங்களால் உலக அளவில் பிரபலமாகி இருக்கிறாரு. முக்கியமாக அவருடைய காந்தி ஓவியங்கள் ரொம்ப சிறப்பு மிக்கதாக அமைஞ்சிருக்கு. தமிழர்களோட பெருமிதம் சோழன் கரிகாலனை பற்றி குறிப்பிடும் பொழுது தென்னிந்தியாவோட மிகப்பெரிய பாசன பரப்பை உருவாக்கியவன் அப்படிங்கிற பெருமையும், இலங்கையோட போர் செஞ்சு 12,000 கைதிகளை அங்கேருந்து கொண்டு வந்து காவிரி கரையை பலப்படுத்தினவன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. போல் கல்லணையை நீர் தேக்கும் அணையாக இல்லாமல் நீர் வலியும் அணையா, அதாவது கலிங்குலா அப்படிங்கிற ஒரு அணையாவும் கட்டிய பெருமையும் அவனையே சேரும். இப்போது கல்லணை மேலே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலம் 1840 வருடத்தில் சர் தாமஸ் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் கட்டின பாலம் அப்படிங்கிற செய்தியும், அதே போல் 1836 முக்கொம்பு அணையும் அவராலேயே கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கிது. நம்ம தேசப்பிதா காந்தி அவர்கள் 6 முறை திருச்சிக்கு வந்திருக்கிறாரு. 13 நாள் தங்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1919 நங்கவரம் சுப்பராமையர் சிந்தாமணி இல்லத்தில் தான் தங்கியிருந்திருக்கிறாரு. தாகம் தீர்த்த தலைவர் பி ரத்தினவேல், அதாவது உண்மை விளம்பி PR தேவர் அப்படிங்கிறவர் 13 வருஷம் திருச்சி நகராட்சியோட தலைவராக இருந்திருக்கிறாரு. இவரை அந்த மக்கள் வாட்டர் மேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராஜாஜியை ஒரு முறை கத்தியால் ஒருத்தர் தாக்க வந்தபோது அதை இவர் ஏற்றுக்கிட்டு ராஜாஜியை காப்பாற்றிருக்கிறாரு. தோழர் பாப்பா உமாநாத் இவர்களுடைய குடும்பமே கம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறாங்க. இதில் பாப்பா அவர்கள் MLAவாகவும் அவருடைய கணவர் உமாநாத் MP-ஆகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் முதல்ல பெண் சொத்துரிமைக்காக கலைஞர் அவர்களுடைய சட்டமன்றத்தில் போராடி இருக்கிறாங்க. அதுபோக பிரேமானந்தாவுக்கு எதிராக ஒரு 15,000 பெண்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணி அவர் ஜெயிலுக்கு அனுப்புனதில் முக்கிய பங்கும் இவருக்கு இருந்திருக்கு. மக்கள் கலெக்டர் மலையப்பன் அப்படிங்கிற ஒரு ஆட்சியர் இருந்திருக்கிறாரு. இவர் தான் முதல்ல திருவெரும்பூர் பகுதியில் தேவராயன் ஏரி அப்படிங்கிற இடத்துல நாடோடி மக்களுக்காக நிரந்தர குடியிருப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இவரை மக்கள் எல்லாருமே காமன் மேன்ஸ் கலெக்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவரோட பேரை வச்சு இப்போவும் மலையப்பன் நகர், மலையப்பபுரம் அப்படின்னுலாம் பேர் வச்சு ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் அழைக்கப்படுறதா குறிப்புகள் இருக்குது. முசிறியில் பிறந்த எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தான் வேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் பெண் படைப்பாளி அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்கிது. இவர் 75க்கு மேற்பட்ட படைப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இவருடைய புத்தகங்கள் எல்லாமே கதையோட களம் எங்கே இருக்கோ அந்த களத்துக்கே நேரடியாக போய் இவர் படைப்புகளை எழுதியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு முள்ளும் மலர்ந்தது அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக சம்பல் பள்ளத்தாக்கில் போய் அங்கே இருக்க கொள்ளையர்களோட பேசி அந்த படைப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மக்கள் தோழர் எம் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் 3 முறை MLAவாகவும் 2 முறை MP-ஆகவும் இருந்திருக்கிறாரு. இவர் குளித்தலை கடம்பர் கோவில் பகுதியில் பிறந்தவர். இவரை திருச்சி காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாரும். திருச்சியோட பெரும்பாலான போராட்டங்களில் இவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. முக்கியமாக நங்கவர போராட்டத்தில் கலைஞரோட சேர்ந்து இவர் போராடி இருக்கிறாரு. இவை தவிர திருச்சியின் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் பற்றிய தகவலும், வீரமாமுனிவர் அவர்களுடைய தகவலும், திருச்சிக்கு முதல் முறை ரயில் வந்தது அதன் பற்றியும், ஸ்ரீரங்கம் கோவில் பற்றிய வரலாறும், ராணி மங்கம்மாளுடைய கதையும், சமயபுரம் கோவில் வரலாறும், கியாபே விஸ்வநாதம் பிள்ளை அவர்களை பற்றியதும், BHL, திருச்சி பெரியார் மாளிகை, நடிகவேல் MR ராதா, திருச்சி வந்த அகில இந்திய வானொலியின் கதையும், வாவேசு ஐயர் அவர்களுடைய வரலாறும், தமிழ் சினிமாவோட முதல் சூப்பர் ஸ்டார் MKT பாகவதர் அவர்களை பற்றியும், முதல் மொழிப்போர் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கான கதையும், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி பற்றின தகவல்களும், திருச்சி வேளாண்மை கல்லூரிகளை பற்றின கதைகளும், எழுத்தாளர் சுஜாதா அவரை பற்றின சிறப்பான தகவல்களும் இந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையாக எடுத்துரைக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இப்போ நான் இந்த காணொலியில் சொல்லியிருக்க தகவல்கள் இந்த புத்தகத்தோட ஒரு 1% தகவல்கள் தான். இது போக இன்னும் நிறைய நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. விகடன் விகடன் இதழில் விகடன் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. விகடன் மூலமாக அதில் இணையதளத்தில் தொடராக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கு.